ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து நான் vlog 2வா என்ன சொல்ல போறேன்னா, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்த்தா நமக்கு இருக்கும், நமக்கு அது ரிசல்ட்ஸ் தரும் அப்படிங்கிறது. என்ன மாரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் கேர், ஸ்கின் கேர், ஹேர் கேர் போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாரி இதுதான். நான் பிம்பிள்ஸுக்கு, டேண்ட்ரஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது எல்லாத்துக்கும் ஒரு 10, 10 இது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு எது கேட்டுச்சோ அத நான் உங்களுக்கு ஜென்யூனா சொல்றேன். ஆஹா. அத உங்களுக்கும் அந்த இது டேண்ட்ரஃப் இல்ல முடி கொட்டுது, இல்ல ஸ்கின்ல பிம்பிள்ஸ் அந்த மாரினா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரிசல்ட்ஸ் தரும். எனக்கு தந்திருக்கு. அத நான் உங்ககிட்ட சொல்லி தான் சொல்றேன். ஸோ இதுல எந்த ப்ரமோஷன்ஸ், எந்த ஃபேக்கான இது, எந்த வியூவுக்காக பண்றது எதுவுமே இல்ல. நான் அப்படியே ஸோ இப்போ நான் எதெல்லாம் ரிவ்யூ தர போறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கின்னுக்கானது, ஹேருக்கானது, பியர்டுக்கானது. இப்போ எனக்கு இல்ல நான் வெட்டிட்டேன். முன்னாடி இருந்தது. அப்புறம் அண்ணால யூஸ் பண்ணி அவங்களுக்கும் தந்து ட்ரை பண்ணது. ஸோ இது வச்சிருக்கேன். ஆ இப்போ அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. இப்போ ஸ்கின்னுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றது ஃபேஸ் வாஷ் தான். ஒரு கரெக்டான ஃபேஸ் வாஷ் இருந்தா தான், நம்ம வெளிய எங்க போனாலும் நம்ம ஃபேஸ் பிரைட்டாவும் தெரியும், ஆக்டிவாவும் இருக்கிற மாரி தெரியும். நான் முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து சூப்பரான ஃபேஸ் வாஷ். அந்த மாரி இப்ப எதுவும் இல்ல. அது தீந்துருச்சு. அதுவும் இல்லாம அந்த ப்ராடக்ட் இப்ப நான் வாங்கல. அது உங்களுக்கு அந்த ஃபோட்டோவா இந்த இடத்துல வர மாரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிற ஃபேஸ் வாஷ் இத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நடுவுல இன்ஸ்டால டிஆர்யூ ட்ரூன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபேஸ் வாஷ் இது வந்து பயங்கர பிரபலம் ஆச்சு. அவங்க வந்து ஒரு ஆப்ப விட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணாங்க. நெறையா பேர் அது ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணி அத பிரபலமாக்குனாங்க. நான் அது கேட்கும்னு சொல்லி நானும் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குனேன். பட் ஆனா அது எனக்கு எதுவுமே சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. லைக் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூல ஸ்கின் இது வாங்குனேன். அப்புறம் ஃபேஸ் வாஷ், அப்புறம் சும்மா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இது போட்டா பிம்பிள்ஸ் கம்மியாகும் சொன்னாங்க. ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. நான் 2 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ். இது யூஸ் பண்ணா ஃபேஸ்ல ஆயில் இதெல்லாம் கம்மியாகும்னாங்க. நான் இப்பதான் 1 ஹவர் முன்னாடி யூஸ் பண்ணேன். பாருங்க, அப்படியே ஆயில் இது இருக்கு. ஸோ முக்கியமா இந்த இடத்துல தான் எனக்கு ஆயில் அதிகம். அது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆயிலிஷ் வந்துருச்சு தான். ஸோ இதுவும் எனக்கு பெருசா கேட்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓசோன் அப்படிங்கிற ஒரு இதில டீடான் இது ஸ்கின் க்ளோ ஆகும் அப்படின்ட்டு. இது எனக்கு ஸ்டார்ட்டிங் கேட்டுச்சு. பட் போக போக பெருசாகல. டேனும் போன மாரி இல்ல. ஃபேஸும் வந்து ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா இருந்த மாரி நான் ஃபீல் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்துல ஒரு 5க்கு கேட்டிங்கன்னா ஒரு 3 தரலாம் ஸ்டார். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது அதே இதில் சன்ஸ்கிரீன் இதெல்லாம் இதுதான் வந்து பாடிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கைக்கு அப்புறம் நெக் ரீஜன் இந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே அப்படிங்களாம். இது டாட் ஒரு சன்ஸ்கிரீன் தான். இது வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்ணா அங்கங்க பிளாக்கிஷா தெரிஞ்சது. பட் ஆனா கைக்கு, இந்த நெக் ரீஜன் இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் சூப்பராவே கேட்டுச்சு. இந்த சன்ஸ்கிரீன்ல இது பெஸ்ட்டு இது பெஸ்ட்டானா நான் இதுதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்ல இந்த இதில கேட்டிங்கன்னா, இந்த இதே வேணாம். இந்த ட்ரூ வேணாம், இந்த ஓசோன் எதுவும் வேணாம். நான் உங்களுக்கு அந்த சூப்பரா இருக்கும் அப்படின்னு இல்ல. அந்த லிங்க்க வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படி இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது யூஸ் பண்ணி பாருங்க. அத நான் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணேன். சூப்பரான இது ரிவ்யூ வருது. பிம்பிள்ஸும் கம்மியாச்சு, ஃபேஸும் க்ளோ ஆச்சு, ஆயில் இஷ்யூ கம்மியாச்சு. ஸோ அத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதுக்கு வருவோம்னா, ஹேர்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒயிட் ஹேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேண்ட்ரஃப் இருக்கும். அதுக்கடுத்து வந்து முடி கொட்டும். இந்த 3 ப்ராப்ளம் தான் மேஜரா நெறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் இதில வந்து பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறது எனக்கு மேஜரா இருந்தது. 2வது டேண்ட்ரஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட முடி கம்மியா தான் இருக்கு. முன்னாடி நான் ரொம்பவே முடி வளர்த்தேன். ஒரு 6 மந்த்ஸ், 8 மந்த்ஸா முடி வளர்த்தி ரொம்ப இத வச்சிருந்தேன். அந்த வீடியோ இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் முடி வளர்த்துனது. இருந்தா அதில ஆட் பண்றேன் பாருங்க. என் முடி இது பார்த்தீங்களா, நான் ரொம்ப லென்த்தியா வச்சிருந்தேன். அப்போ எனக்கு கை கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் ஜென்யூனா நல்லா இருந்ததோ, அத உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம டேண்ட்ரஃப்க்கு பார்த்துரலாம். பசங்க வந்து லவ் ஃபெயிலியர கூட தாங்கிப்பாங்க. ஆனா டேண்ட்ரஃப் வந்து தாங்கிக்கவே மாட்டாங்க. முக்கியமா வந்து அதுதான் பிரச்சனை. அதுதான் உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து
ஒயிட் ஆசுறது, முடி கொட்டுறது எல்லாத்துக்கும் டேண்ட்ரஃப் தான் மெயின் காரணம். டேண்ட்ரஃப் போகிற மாதிரி என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து சோல்ஃப்ளவர் தான் நான் யூஸ் பண்ணுறது. முன்னாடி வந்து டேண்ட்ரஃப் சீரம் யூஸ் பண்ணேன். இப்போ ரோஸ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு சீரம் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே சூப்பராக டேண்ட்ரஃப் குறை கேட்டுச்சு. ஸ்டார்டிங் ஒரு 5 to 10 days நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு நல்லாவே டேண்ட்ரஃப் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியாது, சொல்கிறேன். இது வந்து லைட்டாக ஒரு 5-6 ஸ்ப்ரே மட்டும் பண்ணோம்னா போதும். ஒரு 5 to 10 days நம்ம விடாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா டெய்லி ஒன்ஸ் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆகுது. ஷாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்கிரிம் இதிலேருந்து வாங்கினேன். இது ஓகே, ஓரளவு கேட்குது. ஆனால் இதோட வேற ஆண்டனமியில் க்ரீன் கலர் ஒரு பாட்டில் ஒன்று வரும் டேண்ட்ரஃப் ஸ்டாப் ஆகிறதுக்கு. அதை நான் யூஸ் பண்ணேன், நல்லாவே ஸ்டாப் ஆச்சு. ஆனால் முக்கியமான இது அதில் வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சீரமோ ஏதாச்சும் ஒன்று போட்டு தான் கொஞ்சம் ஓகே படுத்துற மாதிரி இருந்தது. அதனால் அதை நான் வேணான்னு விட்டுட்டு பில்கிரிம் இந்த இது வாங்கினேன் டேண்ட்ரஃபுக்கு. நெக்ஸ்ட் வந்து முடி க்ரோத்துக்கு ஆர்ட் அப்படின்னு சொல்லி இன்டென்சிவ் ஹேர் க்ரோத் இது எங்கள் அக்கா தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இதை நான் யூஸ் பண்ணேன். பெருசாக ஹேர் க்ரோத் அந்த மாதிரி தெரியல, ஆனால் முடி கொட்டுறது வந்து நல்லாவே ஸ்டாப் ஆச்சு. நான் இதுவும் பேர் ஆண்டனமியில் ப்ளூ கலரில் ஒரு 5 ஹேர் ஃபால் ஷாம்புன்ட்டு அதுவுமே வந்து ஒரு சூப்பரான இதுதான். முடி கொட்டுறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நான் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2 daysக்கு முடியே கொட்டாது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 முடி கொட்டும். ஆனால் அந்த 2 days வந்து முடி கொட்டாத போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பியர்டோ ஹேர் வேக்ஸ். இந்த ஹேர் வேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, என் அளவுக்கு முடி இருந்தால் நிற்குது. இது வந்து சில்கி ஹேர் டைப். இதே நான் லாங் ஹேர் வச்சுருந்த போது இதெல்லாம் சுத்தமாக கேட்கல. இது யூஸ் பண்ணால் இன்னொன்று டேண்ட்ரஃபும் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரிஞ்சுது. நான் இப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற முடிக்கு இந்த இது யூஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி நிற்குது என்னங்கிறத பாருங்கள். இது முடி நிற்கிறது ஒரு மாதிரி லுக்காக காமிக்கிறது எல்லாத்துக்கும் ஓகே. ஆனால் இது வந்து முடிக்கு நல்லாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் முடி கொட்ட தான் செய்யுது. நம்ம எப்போது வேக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேரை வந்து நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரெகுலராக ஆயில் இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமும் இந்த வேக்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. முடியே வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆகுது. அது வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப ஹேரோட ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. ஸோ என்னை கேட்டால் இந்த வேக்ஸ் எப்போவாது யூஸ் பண்ணுங்கள், எப்போவுமே வேணாம் அப்படிம்பேன். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி என் முடி வந்து வேக்ஸ் போட்டு நிற்குது நிற்கலை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் வேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பாருங்கள், முடி வந்து சூப்பராக நிற்குது. இந்த சில்கி ஹேர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே நிற்குது. பட் த திங் இஸ் டேண்ட்ரஃபும் முடி கொட்டுறதும் வராமல் இருந்ததுன்னா இது நான் ஓகே சூப்பர்ன்ட்டே சொல்லுவேன். பட் ஆனால் மெயின் ரீசன் வந்து நான் முடி கொட்டுறது தான் பார்க்குறேன். இது போட்டால் முடி கொட்டுது. இது போட்டு நம்ம பேசிக்காக ஹேர் வாஷ் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறமும் இந்த முடியில் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. முடி வந்து நம்ம சும்மா இப்படி கை வச்சு எடுத்தாலே இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2-3 முடி வந்துடுது. ஸோ என்னை கேட்டது வேணாம். மேபி உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்னு வாங்கி முக்கியமான ஈவெண்ட்ஸுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பியர்ட் ஆயில் பற்றி வருவோம். ப்ரோ, பியர்ட் ஆயில் போட்டால் தாடி வந்துடுமா? எனக்கும் பேட்சி இதெல்லாம் வந்து சரியாயிடுமா? நானும் நல்லா தாடியெலாம் வச்சு பயங்கரமாக வந்துடுவேண்ணா அப்படிலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். அது எல்லாமே மித்து தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எப்போ தெரிஞ்சிச்சுன்னா நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. நானுமே இந்த 2 பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணேன் தான். எப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்சி பியர்டாக இருக்கும். அதெல்லாம் க்ரோ ஆகும்னு சொல்லி நான் நம்பி யூஸ் பண்ணேன். அது ஒரு ரீசன். 2வது ரீசன் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரௌன் ஹேர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பியர்டில் இந்த இடத்துலலாம். ஸோ அதுக்கும் நான் பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு இது 2 யூஸ் பண்ணி ப்ரௌன் ஹேர்ஸ் வந்து நல்லாவே கம்மியாச்சு, ஸ்டாப் ஆச்சு. ஆனால் பேட்சி இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பியர்ட்ஸ் வரலை. அது நம்ம அந்த இடத்துல பியர்ட்ஸ் வரணும்னா அந்த வயசு வந்தால் கண்டிப்பாக அது வரும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ஜிம்முக்கு போய் நம்மளோட ப்ரோட்டீன் டயட்டை வந்து நம்ம பக்காவாக வச்சுருந்தோம்னா எதுக்குமே பயப்பட வேணாம். சரி, இப்போ நம்ம பியர்ட் ஆயில் அந்த ப்ரௌன் இது போனதுக்கு க்ரூமிங்குக்கு இதை பற்றி நம்ம பேச வருவோம். மேம்பனி பியர்ட் ஆயில் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பியர்டோட காட்ஃபாதருங்கிற பியர்ட் ஆயில் இருக்குது. இது 2த்தோட கம்பேரிசன் சொல்லலாம். கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பியர்ட் ஆயில். நான் யூஸ் பண்ணதில் ஒரு பர்ஃபெக்டான ஆயில்னா இதுதான். நான் மட்டும் இல்லை, என் அண்ணாவும் யூஸ் பண்ணாங்க. அவங்களுமே சொல்லுவாங்க அவங்களுக்கு அடுத்து. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பியர்ட் ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பியர்டோட பியர்ட் ஆயில் நான் வந்து ஒரு
லைக் ஒரு 30 டேஸ் பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பியர்டோ ஆயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி டெக்ஸ்டராக இருக்குது. ஸோ நான் வந்து இப்படி அப்ளை பண்ண போகும்போது நமக்கு அந்த ஸ்கின்லலாம் வந்து போய் பரவதில்லை. ஏன்னா அதுலேயே வந்து பியர்டோ க்ரோத் ஆயில் தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்கின் அட்டாச் பண்ண போகும்போது தான் அதோட க்ரோத் இன்னும் இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நான் அது யூஸ் பண்ண போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் என்னால் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரிசினஸ் வந்து லைட்டாக வந்து கம்மியாச்சு. அண்ட் பியர் க்ரோத் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் வென் கம்பேர் டு த மேன் கம்பெனி பியர்ட் ஆயில் அது வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கு. அது வந்து யூக்கலிப்டஸ் ஸ்மெல் வந்து வரனால அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் இன்னொன்று த மேன் கம்பெனியோட பியர்ட் ஆயில் வந்து எப்படி இருக்குன்னா லைக் ஆயில் டெக்ஸ்டர் இருக்கு. நம்ம தலையில் அப்படி தேங்காய் எண்ணெய் வைப்போம். அந்த மாதிரி ஆயில் டெக்ஸ்டர் இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம இப்படி அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக நம்ம அந்த பியர்ட் ஃபுல்லாக தேய்க்க போகும்போது அந்த ஸ்கின்லையும் லைட்டாக வந்து படுது. ஸோ தட் அந்த க்ரோத் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷைனிங்மே வந்து ரொம்ப பெட்டராக இருந்திருக்கு த மேன் கம்பெனி when கம்பேர் டு பியர்டோ கம்பெனி பியர்டோட பியர்ட் ஆயில். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரெண்டத்தில் கம்பேர் பண்ணும்போது த மேன் கம்பெனி இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குது when கம்பேர் டு பியர்டோ. ஸோ த மேன் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷார்ப்னஸ் முதற்கொண்டு அப்படியே இருக்குது. அண்ட் முஸ்டச்சேவும் நான் இப்படி பண்ணலாம் நார்மலாக வந்து பேக்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அந்த முஸ்டச்சே வந்து இப்படி நிற்கிறது அது யூஸ் பண்ணாமே இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக நிற்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போடுறேங்கிறது உங்களுக்கும் தெரியும், ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தாராளமாக கேட்குறேன். இதுவுடன் உங்களோட நான் சைன்